Hello friends, welcome to Veran Architect. ஃபேமிலிஸில் நியூ போயிட்டு இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜெனரிக் மெட்ரிக் மாடல் வால் பேஸ்டுன்னு இருக்கும். ஜெனரிக் மெட்ரிக் ஜெனர் மாடல் வால் பேஸ்டு, ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்க. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாலில் வந்து ஒரு டிசைன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு என்டரேஜ் ஐட்டம்ஸு, சம் டெக்கரேஷன்ஸு, டிசைன்ஸு ஒரு வாலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குண்டே தனியாக ஒரு ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. அதுதான் அந்த டெம்ப்ளேட்ஸ், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ. அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சைடு, இது பேக் வியூ. அப்புறம் எங்கிட்ட லெஃப்ட் ரைட், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சைடு போகலாம். ஸோ இதில் வந்து ரெஃபரன்ஸ் ப்ளே வந்து நமக்கு விசிபிள் ஆகலை. ஸோ பேக் வியூ போய்க்கலாம். பேக் வியூவில் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகுது. ஸோ க்ரியேட்டில் போய்ட்டு வாலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாய்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் கமாண்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பிக் லைன் கொடுக்கணும். அந்த வாலில் வந்து செலக்ட் பண்ணிடலாம். எந்த வாலில் வந்து நம்ம வந்து அந்த வாய்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் லைன் கொடுத்தாச்சு. ஸோ ரெக்டாங்குலர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு மாடிஃபை கமாண்ட் கொடுத்து வெளியே வந்துடுறேன். ஸோ இது வந்து பாட்டம் லெவலில் வந்து ஒரு 900 மில்லிமீட்டர் வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டோரேஜ் ஒரு கப்போர்டு ஐட்டம் மட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அண்டு திக்னஸ் வந்து ஒரு 500 மில்லிமீட்டர், 50 சென்டிமீட்டரில். ஸோ இதுவும் வந்து மாறுது, இது 900 மில்லிமீட்டர். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த பக்கத்து டைமென்ஷன் வந்து செட் பண்ணலாம். மாடிஃபை கொடுத்துருங்க. அண்டு தான் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ போயிட்டு 3D வியூக்கு காட்டா கரெக்டாக தெரியும். அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் லெவல் போயிடுவோம். ஸோ இந்த பாலில் இருந்து இந்த வாய்ட்ஸ் வந்து கட் பண்ணணும், சரிங்களா? இல்லைண்டா அது ஒரு விசிபிளாக தெரியும் அசிங்கமாக, ஓகேங்களா? க்ரியேட்டு எக்ஸ்ட்ரூஷன் பண்ண போகிறோம். இதே சோத்தில் தான் ரெக்டாங்குலர் ஆப்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் நான் செலக்ட் பண்ணுறேன். சில நேரம் வந்து ஆரை காட்டாது, அதை கரெக்டாக ஜூம் பண்ணி பிக் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் கரெக்டாக வந்து கிளிக் ஆகும். கிளிக் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ரெஃபரன்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக் சைடில் வந்து விசிபிள் ஆகிருக்கு, எக்ஸ்ட்ரூஷன் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ வந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் சைட்டு தான் நம்ம போகணும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் சைடில் வந்து ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கிறேன். நம்ம வாலில் பண்ணுற எந்த டெக்கரேஷனும் இப்படியே க்ரியேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லோடிங் ப்ராஜெக்டில் கொடுத்துட்டு அதை நம்ம அப்படியே வாலில் வந்து இன்சர்ட் பண்ணலாம், நம்ம பண்ணுற எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும், ஓகேங்களா? அதுக்காகத்தான் இதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எடிட் பண்ண மெட்டீரியலை வந்து 5 கேட்டகரிஸ் போயிட்டு அதோட மெட்டீரியல் என்னன்றதை நம்ம செட் பண்ணணும். ஒரு பிரிட்ஜ் வுட்டு கப்போர்டு தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ரியலிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நம்ம க்ரியேட் பண்ணது நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து அப்புறம் வந்து வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேக் வியூ போய்க்கிறேன்.
க்ரியேட்டில் போய்ட்டு வாய்ட் ஃபார்ம்ஸில் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கே பிளேன் கொடுக்குறேன். பிக்கே பிளேன் கொடுத்துட்டு எதில் வேணுமோ அதை பிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலரை செலக்ட் பண்ணி ஆஃப்செட் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஆர் 30 மில்லிமீட்டர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி கொடுத்து ஓகே கொடுத்துட வேண்டியதுதான். சரிங்களா? போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாய்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதோட சென்டருக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த வாலோட எஜ்ஜுக்காக கொண்டு போனீங்கன்னா அது ஓப்பனாக தெரியும். ஸோ இதில் இதை கட் பண்ணிடணும். கேன்சல் கொடுத்துட்டு 3D வியூ போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கப்போர்ட் ஐட்டமான க்ரியேட் ஆகிருக்கு. வாலில் வந்து க்ரியேட் பண்ண ஒரு டிசைன். இந்த மாதிரி வாலில் க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லோடின் ஃபேமிலியில் கொடுத்து லோடின் ப்ராஜெக்டில் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா?